ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போட ஒரு மான்வாவோட எபிசோட் 43 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே வா கிங்கா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். நான் எதுக்கு தெரியுமா வெயிட் பண்ணேன்? உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அங்கே அடுத்த நாளாவது அவங்க ஜெயிச்சிட்டாங்களே, அதுக்காக ஒரு பார்ட்டி அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஃபுட்டெல்லாம் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. சுபாரு, ஓடோ எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல எல்லாருமே இருப்பாங்க, கிங்கா ஒண்டி இல்ல. கிங்காவையும் அவங்க வர சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம கிங்கா பாதியிலே வீட்டுக்கு போயிட்டான், வீட்டுக்கு போகணும்னு சொல்லி. இதுக்கப்புறம் நம்ம கிங்காவை தேடி அவன் போறான். அந்த இடத்துல நிறைய பேரை பார்க்கும்போது நம்ம கிங்காவை அவன் இழந்திருப்பான். அந்த மாதிரி விஷயம்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. கிங்காவும் கண்ணு முன்னாடியே தான் இறந்து போயிருப்பான். இந்த இடத்துல இப்போ உயிரோட நிறைய பேர் இருக்காங்க. இவங்களையும் அந்த மாதிரி இழக்க கூடாது, கிங்காவையும் காப்பாற்றணும் அப்படின்னு தான் நம்ம சுபாரு அங்க யோசிக்கிறான். அதனால ஆளு அந்த ஸ்டேஷனுக்கும் வரான். அங்கதான் நம்ம கிங்காவும் இருக்கான். சுபாரு, என்ன விஷயம்? எதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கே நான் வர சொன்னேன்? இதுவா என்ன விஷயம்னா, மிஸ்டர் கிங்கா, நெக்ஸ்ட் வீக் நீங்க வந்து அண்டர் வேர்ல்டுக்கு வரீங்களா என் கூட? ஆமா, நீ என்ன சொல்ற? அண்டர் வேர்ல்டு அது ஹியூமனிட்டிக்கே ஒரு எனிமி மாதிரி. அப்படிப்பட்ட விஷயத்த நீ வந்து சாதாரணமா சொல்ற? இல்ல இல்ல, இந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்கு. அதனால கிங்கோட மீட்டிங்ல நான் வந்து போறேன், நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும். அங்க இதை கேட்டு கிங்கா ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அண்டர் வேர்ல்டு அதை பத்தி யாருக்குமே தெரியாது. முக்கியமா கிங்ஸோட மீட்டிங்னு ஒண்ணு இருக்கு, அதுவே ஆளுக்கு தெரியாது. கிங்ஸ் வேற இதுல இருக்காங்கன்னு சொன்னோன்னே அவன் ரொம்ப ஷாக்கிங்கா கேக்குறான். இந்த மாதிரி விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது, உனக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு? அதனால்தான் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா போகணும், அதுக்காக தான் நான் இங்க வந்தேனே. அப்படி நீ ஒத்துக்கினா நம்ம ஒன்னா அங்க போகலாம். கிங்காவால இன்னமும் நம்ப முடியல. அங்க கிங்கா டைரக்டாவே கேட்டுறான், அம்மா நீ வந்து உண்மையிலேயே என்ன இன்வைட் பண்றியா? நான் வெறும் ஒரு சில்வர் பேட்ச் ஹீரோ தான். இப்படி பார்க்கும்போது நான் அந்த அளவுக்கும் ஸ்ட்ராங் இல்ல. என்ன கம்பேர் பண்ணா வெளியில பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும் போதும் என்ன வந்து நீ இன்வைட் பண்ற? கரெக்ட் தான் நீ சொல்றது. அவங்கள கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல நான் இன்வைட் பண்ணுவேன். நான் உன்கிட்ட உண்டி இந்த விஷயத்த சொல்றேன், நான் ஏன் இப்படி பண்றேன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஒரு பயங்கரமான விஷயம் வந்து நடக்க போகுது. அதனால கிங்கா, நீ வந்து எனக்கு உதவியா இருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னோட பவர் அது கண்டிப்பா எனக்கு தேவை. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் வந்து எப்படிப்பட்ட டீமை உருவாக்க ஆசைப்படுறேன்னா, டீம்ல யாருமே என்னை ஏமாத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டீம், அவங்களும் நம்மளை ஏமாத்த மாட்டாங்க, நம்மளும் அவங்களே ஏமாத்த மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் உருவாக்கணும்னு பாக்குறேன். இதுதான் என்னோட லட்சியமும். கிங்காவும் சொல்றான், நான் ஸ்டார்டிங்ல உன்னை சந்திக்கும் போது அவளுக்கும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னடா இவன் திடீர்னு வரான், 6th ஸ்டாரை கேட்டை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அப்படின்லாம் நான் யோசிச்சேன். நான் போக போக உன்னோட ஸ்ட்ராட்டஜியும் அந்த ஸ்கில் மூலமாவும் நம்மளால அந்த 6வது கேட்டை முடிக்க முடியுது. அதனால இப்போ வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதாச்சும் ஒன்று பண்ணா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் உன்னோட அந்த மிஸ்டீரியஸான பவர் தான் நினைக்கிறேன். என்னால என்னோட பவரை நம்ப முடியல, ஆனா நீ வந்து என்ன நம்புறல சுபாரு. இப்ப நான் வந்து உன்னை நம்புறேன். இப்படி சொல்லிக்கினே அவன் கை கொடுக்கறான். அந்த இடத்துல நம்ம சுபாருவோட ஃபேஸ் ரியாக்ஷனே அங்க சரியா இருக்காது. நம்ம சுபாரு அங்க கையை கொடுக்கறான். ஆனா அடுத்த செகண்டே இடத்துல கிங்காவோட சிரிப்பே அப்படியே வித்தியாசமா மாறுது. ஏன்னா நம்ம கிங்கா அங்க வேணும்ட்டுனே ஐஸ் 9 அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டான். ஐஸோட ஸ்கில்லும் அப்படியே நம்ம ஹீரோவை உரைய ஆரம்பிக்குது. எல்லாத்தையுமே மாஸ்டர் பிளானா போட்டது வேற யாரும் இல்ல, அந்த சில்வர் கிங் தான். ஆளு இந்த மாதிரி ஷோ பாத்துக்கினே இப்போ காஃபியை குடிக்கிறான். குட் பை சுபாரு, இந்த மாதிரி எல்லாமே என்னோட பிளான் தான். இதுக்கு மேலே உன்னோட தொல்லை இருக்காது. நான் ஏன் இப்படி பண்ண நீ யோசிக்கலாம். நான் ஃபியூச்சர்ல நீ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா எனக்கு அமைவ. அதுக்காக தான் இப்பயே உன்னை முடிக்கிறேன். சுபாருக்கும் நல்லாவே புரியுது. இப்ப பண்றது ஒன்னும் கிங்கா இல்ல, கிங்காவோட உடம்புல இருக்க அந்த சில்வர் கிங் அவனுடைய வேலை தானே. அங்க நம்ம ஹீரோவோட கையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உரைய ஆரம்பிக்குது. காரணம் அந்த ஐஸ் 9 அந்த ஸ்கில் தான். ஒன்ஸ் அது டார்கெட் பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான், மொத்த பாடியும் அது உரைய வைக்காம விடவே விடாது. சில்வர் கிங், எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் இங்க இருக்கதானே. அட இவன் வந்து எப்படி என்னோட பிரசன்ஸை நோட் பண்ணா? யோசிக்கலாம் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு. அது சிம்பிளான விஷயம் தான். நான் நீ 3 மிஸ்டேக் பண்ண. ஃபர்ஸ்ட் விஷயம், கிங்கா வெளில வந்தா கண்டிப்பா பேப்பர் பேக் இல்லாம வரவே மாட்டான். இங்க வந்து என்ன சுபாருன்னு கூப்பிடாம என்னோட ஃபர்ஸ்ட் பேரை வச்சுதான் சொல்லுவானே. 3வது, கிங்கா வந்து என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்ல வந்து உன்னை முழுமையா நம்புறேன்னு. ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னோட ஃபியூச்சர்ல நான் இழக்கும் போது அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்தை உன்னால காப்பாற்ற முடியலையா, பரவாயில்ல, ஓகே வந்து சீக்கிரமா ஓடி போயிடு, நீயாச்சும் இந்த உலகத்துல வாழணும் இப்படின்னு அவன் கடைசியா சொன்னா. அங்க கடைசி வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவன் சொல்லவே இல்லை. அதுல எனக்கு தெரிஞ்சது நம்ம கிங்காக்கு என்னை எவ்வளவு பிடிச்சிருக்கு, என்னை எவ்வளவு நம்புறான்னு. ஆனா நீ வந்து அவனோட பாடியை பொசஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி என்கிட்ட
என்கிட்ட அந்த வார்த்தையை சொன்ன, நான் உன்னை நம்புறேன், கடைசி வரைக்கும் நான் இருக்க நீ சொன்ன, இது என்னால ஏத்துக்க முடியாத. அந்த இடத்துல அவனோட கை உரைய ஆரம்பிச்சிருக்கோம்ல, அவனோட ட்ரெஸ் அவன் இழுக்கிறான். அங்க இப்பதான் நம்மளுக்கு புரியாவது சுபாருக்கு ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி கண்டிப்பா ஏற்படும்னு. அதனால ஆளு அவனோட கையை அப்படியே வெட்டி போறான். இதை பாக்குற சில்வர் கிங்கா ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆல்ரெடி அவனோட கை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு டம்மியான கை இருக்கு. உண்மையிலேயே இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கா என்ன? எப்படி அவன் ஃபேக்கான கையை கொண்டு வந்தான்? அது மூலமா அவனுக்கு இந்த ஸ்கில் அஃபெக்டும் ஆகல. நான் சுத்தமா யோசிக்கல இவன் இந்த அளவுக்கு யோசிப்பானு. இடத்துல நம்ம சுபாருவும் டக்குன்னு அவனுடைய பிளட் கர்ஸ் அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். அது பட்ட உடனே அப்படியே கிங்காவும் கீழே விழுறான். கிங்காக்குள்ளதான் அந்த சில்வர் கிங்கோட சோலும் வந்து இருக்குல்ல, அதனால தான் ஆளு இப்படி பண்ணிருப்பான். இதனால அந்த சோலும் அங்க செப்பரேட் ஆயிடுது. கிங்கா கொஞ்சோண்டு வெயிட் பண்ண, நான் வேலையை ஒண்டி முடிச்சுட்டு வரேன், நான் திரும்பவும் வந்தக்கப்புறம் நம்மளோட கான்வர்சேஷனை தொடங்கலாம். அதுலயே சில்வர் கிங் அவங்க சொல்றாரு, சுபாரு எனக்கு வந்து ஸ்பெஷலா இந்த எபிலிட்டி ஒண்டி தான் இருக்கான்னு பார்த்தா கிடையாதா, நல்லா ஃபியூச்சரையும் பார்க்க முடியுமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த விஷயம். நம்ம சுபாரு ஒரு பேக்கை கொண்டு வந்திருப்பான்ல, அந்த பேக்கை அப்படியே அவன் வெட்டி போறான். பேக்குள்ளதான் நம்ம சுபாருவோட அந்த கையும் இருக்கு. கையா அவனோட பிளட் மோல்ட் அந்த ஸ்கில்ல வச்சு இணைச்சிக்கிறான். இந்த சைடு இதை பார்க்குற சில்வர் கிங்கும் யோசிக்கிறாரு, இவனை அப்படியே விட்டா வேலைக்காவது, ஏன்னா இவன் போக போக இன்னமும் டேஞ்சரா மாறினே போறான். அதனால மற்ற கிங்ஸ் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, எப்படியாச்சும் உன்னோட கதையை இங்கேயே முடிச்சாகணும். அந்த இடத்துல நம்ம ஹீரோ வரும்போதே சொல்றான், நான் பார்க்குற இந்த பிரசன்ட் இது ஃபியூச்சரை கம்பேர் பண்ண ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் ஃபியூச்சரை மாத்தணும்னா நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், அதுதான் உன்னை தோக்கடிக்குது. இதுல சிஸ்டம் ஒரு கொஸ்ட் மாதிரி இதை காட்டுது. ஹீரோ எப்படியாச்சும் இப்போ அந்த சில்வர் கிங்க தோக்கடிச்சாவணும். அப்படி அவனால தோக்கடிக்க முடியல, இல்ல அவன் ஃபெயில் ஆயிட்டானா? இதுல ஃபர்ஸ்டா நம்ம சுபாரு தான் எந்த போவான். அதுக்கப்புறம் நம்ம கிங்காவை அவனால காப்பாற்ற முடியாது. இது வரைக்கும் கான்ட்ராக்ட் போட்ட நம்ம ஷீகிஷிமா, அக்கீரா, மத்தவங்க எல்லாருமே அவங்களும் அவங்க எந்த போயிடுவாங்களாம். சைடு சாய்கா, ஷீகிஷிமா எல்லாருமே ஒரு எத்துல இருக்காங்க. ஷீகிஷிமா எப்போ நம்ம சுபாருவோட கான்ட்ராக்டுக்கு வந்தானோ அப்பயே அவனுக்கு ஃபியூச்சருக்கான மெமரிஸும் வந்திருக்கும். ட்ரம் கார்டுன்னு சொல்லியிருப்பான்ல, அதை பத்தியும் நம்ம ஆளுங்களுக்கு அங்க தெரியவுது. இந்த சைடு சில்வர் கிங்கும் சொல்றாரு, நீ வந்து என்ன சொன்ன, எனக்கு கொன்றுவேன், என்ன தோக்கடிச்சிருவ அப்படின்னு நீ சொன்ன, ஆனா உன்னால முடியாது, நீ என்ன யோசிக்கிற? கிங்க உன்னால தோக்கடிக்க முடியும்னு யோசிக்கிறியா? தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ சொல்ல இருக்க. இதுவும் நைட்டை நீ தோக்கடிச்சிட்ட, நான் அதுக்கு என்ன உன்னால தோக்கடிக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு சம வேகமா தாக்க வராரு. நம்ம சுபாரு மேல அந்த பஞ்சு படலான்னு போகும், ஆனா அதுக்குள்ள நம்ம சுபாருவோட உடம்பு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான், ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் ஆகுதுன்னு. நம்ம சுபாருவோட முடியெல்லாம் அங்க வெள்ளையாயுது. மேல ஒரு இன்டென்ஸான ரெட் கலர் ஆரா வந்து அப்படியே பரவுது. பாக்குற அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அந்த இடத்துல நம்ம சுபாரு கைய நீட்ட ஏகப்பட்ட பிளட் மோல்ட் அது வந்து நிக்குது. ஆமா, இங்க என்னதான் ஆகுது, எதுக்காக அவனோட ஸ்ட்ரென்த் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா மாறிச்சு? இப்போ வந்து அவன் கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான பர்சன் மாதிரி எனக்கு தெரியறான், என்னதான் போயின்னு இருக்கு. அந்த இடத்துல இப்படி அவரு யோசிக்கும் போது சுபாரு அவங்க விட்டு கொடுக்காம பயங்கரமா அடிக்கிறான். அந்த இடத்துல பிளட் மோல்ட்டை வச்சு அப்படியே பிடிக்க அவரால் அங்க எதுவுமே பண்ண முடியல. டைரக்டா நம்ம சுபாரு கிட்டே கேக்குறாரு, ஆமா சுபாரு வந்து உண்மையிலேயே யாருதான், ஏன்னா இப்போ நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க. அங்க இப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் அவன் சொல்றான். நம்ம வாங்குஷா அவன் கடைசியா மீட் பண்ணிருப்பான்ல, அந்த டைம்ல லாஸ்டா இன்னொரு ஒரு ஸ்கில் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கும், அதுதான் வேம்பையரா மாறுறதுக்கான ஒரு ஸ்கில். அதனாலதான் நம்ம ஹீரோவால இப்போ வேம்பையரோட ஃபார்முக்கு மாற முடிஞ்சிருக்கு. இதுலயும் சில பல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. கீழே இருக்கும் போது இதை வந்து அவனால பயன்படுத்த முடியாது, அங்க வெயிலையோ அங்க பயன்படுத்த முடியும். அங்க நம்ம சுபாருவோட பவர் பல மடங்கு ரொம்ப அதிகமாகும். சில்வர் நைட்டு ரொம்ப கடுப்பாகிறாரு, என்னது என்ன சொல்ல இருக்க, நீ இந்த பவரை அடைஞ்சிருந்தாலும் இப்ப உன்ன மாதிரி ஒரு பர்சனால என்ன யோசிக்க முடியுது, இங்க கூன்ற முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் சாக போதில்ல, நான் இந்த இடத்துல சாக போது நீதான். என்னால என்ன பண்ண முடியும் நான் உனக்கு காட்டுறேன். அங்க டிவைன் சில்வர் பெட்டல்ஸ்னு ஒரு அட்டாக் அவரு பண்றாரு. இந்த அட்டாக் கொண்டி பட்டா போதும் இந்த ஒட்டுமொத்த ஏரியாவும் அழிஞ்சு போயிடும். இப்போ நீ என்ன பண்ண போற? ஆனா நம்ம சுபாரு அங்க சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இதுக்கப்புறமும் நான் யாரையுமே சாக விட போதில்ல இப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ இப்போ வேம்பயர் ஃபார்முக்கு வந்துட்டான். சில்வர் கிங்க உண்மையிலேயே உன்னால தோக்கடிக்க முடியுமா? அப்படி கொஸ்ட் ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான், எல்லா விஷயமும் நாசமா போயிடும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.